ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேட் வாங்கணும்னாலும் நான் ஜெபத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன். உங்களை யாருக்காவது ஏவிச்சுன்னா இந்த மேட்டுங்க பாய் ₹150 ₹200 பாய். அந்த ₹150 ₹200 பாய்க்கு கூட என்கிட்ட காசு இருக்காது. எதுக்கு கவலைப்படுறீங்க? இந்த மேடையில் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க. காலையில் 9:30 மணிக்கு வரீங்க, மதியானம் 3:30 மணி 4 மணி வரைக்கும் நிற்கிறீங்க. இப்படி நிற்கிறது எங்களுக்கு கஷ்டமா. அந்த மாதிரி ஜெபக்காலம் இருக்கு, நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. வாங்கிட்டு அப்படியே வச்சு, அந்த அம்மா சொன்னது வாங்கி அப்படியே வச்சுட்டோம். அது அப்படியே தான் இருக்கு. நீங்க அதை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க வாங்க எடுத்துட்டு வந்து அந்த மேடையில விரிச்சுக்குங்க. அதை பார்த்தோன்னே நான் அவ்வளோ சீக்கிரமா கண்ணீர் வராது எனக்கு. அவ்வளோ சீக்கிரம் நான் அதை செஞ்சது இல்லாம அவங்க வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்கள் தேவனுக்காக இதை செய்தோம். நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிவ் நியூ. அது எதுவும் யாருமே உபயோகப்படுத்தாததா இருக்கணும், அது புதுசா இருக்கணும். நீ யூஸ் பண்ணி நீ மென்னு துப்புன அந்த எச்சை எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்காத. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாது இருக்க கடவுது. ஹல்லேலூயா. உன் வலது கை செய்வது உன்னுடைய இடது கைக்கு தெரியவே கூடாது. நான் ஒரு வருத்தமான ஒரு சாட்சி சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், காரமடையில நம்முடைய பழைய பிரேயர் சென்டர். நான் 3-4 வருஷம் ஆயிடுச்சு அங்க தொடங்கி. இங்க இப்போ 2வது வருஷம் இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்க 3 வருஷம் இருந்தோம். அந்த துவங்கின புதுசுல அங்கே பக்கத்தில் பகுதியில் இருந்தவர்கள் எல்லாரும் ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. அதில் ஒரு வயதான ஒரு குடும்பம், நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலி. பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க, நல்ல சொந்த வீடு, காரு, பங்களா எல்லாம் செட்டில் ஆனவங்க. வெளிநாட்டில் இருந்து பணம் சம்பாதிச்சு அனுப்புகிறாங்க. இங்கே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 80 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய வீடு வாங்கி ஒரு காரு அது இதுன்னு லக்ஸுரியாக வாழ்கிறாங்க. அவங்க ஜெபத்துக்கு வந்தாங்க. அப்படி வரும்பொழுது நமக்கு அந்த ப்ரேயர் சென்டரில் ஒன்றுமே இருக்கல. ஒரு மேட்டு, ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேட்டு வாங்கணும்னாலும் நான் ஜெபத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன். உங்களை யாருக்காவது ஏவிச்சுன்னா இந்த மேட்டுங்க பாய் ₹150 ₹200 பாய். அந்த ₹150 ₹200 பாய்க்கு கூட என்கிட்ட காசு இருக்காது. 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்போ நான் சொல்லுவேன், உங்க யாருக்காவது ஆவியில ஏவப்பட்டா நீங்கள் என்ன மேட்டு வாங்க உதவி செய்யுங்க. ஏன்னா அந்த மண்டபத்திலேயே பழைய சேர் அது இருக்கு, அதை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணி ஜெபம் நடத்தும். அந்த காலகட்டத்தில் அங்கே ஜெபத்துக்கு வந்த இந்த குடும்பம் நல்ல பணக்கார, நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான். அப்போ சொன்னாங்க, நம்ம ஊழியத்தின் மூலமாக அற்புதம் எல்லாம் நடக்குது, ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டு இருக்காரு, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இது பண்ணிட்டோம். அந்த காலகட்டத்தில் அந்த குடும்பம் என்ன சொல்லிச்சுன்னா, பாஸ்டர் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? இந்த மேடையில் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க. காலையில் 9:30 மணிக்கு வரீங்க, மதியானம் 3:30 மணி 4 மணி வரைக்கும் நிற்கிறீங்க. இப்படி நிற்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு மேட் இருக்குது. மேட்டுன்னா பாய் கிடையாது, அந்த ஜமக்காலம் கரெக்டாக, ஜமக்காலம் தான் நல்லா புசு புசுன்னு இருக்குமே, நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குமே, ஜமக்காலம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜமக்காலம் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. வாங்கிட்டு அப்படியே வச்சு, அந்த அம்மா சொன்னது வாங்கி அப்படியே வச்சுட்டோம். அது அப்படியே தான் இருக்குது. நீங்கள் அதை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் வாங்க எடுத்துகிட்டு வந்து அந்த மேடையில் விரிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்லையே, இங்கே நம்ம ஜெபத்துக்கு வர ஒரு ஆத்துமாவுக்கு நம்ம ஊழியத்தின் தேவை பாரமாக இருக்கே, அது பாரம் பட்டிருக்காங்களே அப்படின்னு. சரின்னு என்ன செஞ்சேன், அடுத்த மாதம் ஜெபத்தின் போது முன்னாடியே வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி அடுத்த மாதம் சனிக்கிழமை ஜெபம், வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணுறதுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கிட்ட போய், அம்மா இந்த மாதிரி ஜமக்காலம் இருக்குன்னு சொல்லிங்களே, அது கொடுங்க, நான் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஜெபத்துக்கு ஆயத்தம் பண்ண நான் போகிறேன், க்ளீன் பண்ணுறேன். என்றைக்குமே நம்ம தானே க்ளீன் பண்ணுறோம், மாப்பு போட்டு எல்லா வேலையும். ஸோ அதே மாதிரி போனேன். அப்போது அவங்க என்னன்னாங்க, இருக்குது பாஸ்டர், ஒரு நிமிஷம் அப்படின்னு. பாஸ்டர் அந்த ஸ்டேர்ஸ், அவங்களுடைய வீட்டு வாசல் வெளியில் ஸ்டேர்ஸ் அப்ஸ்டேருக்கு போகுது, அந்த ஸ்டேர்ஸ் கடியில் சுற்றி வச்சுருக்கோம், கட்டி வச்சுருக்கோம், எடுத்துக்கங்க. நானும் நினச்சேங்க என்னமோன்னு. அதை போய் எடுத்தேன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த பூச்சி வலை, செலந்தி வலை, மண், ஸ்மெல்லு அப்படி இருந்துச்சு. அதை எடுத்தோன்னே அப்படியே டஸ்ட் மேலே வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே நான் அவ்வளோ சீக்கிரமாக கண்ணீர் வராது எனக்கு. அவ்வளோ சீக்கிரம் நான் எங்கேயுமே ஆண்டவருடைய சன்னிதானத்தை தவிர யாருக்காகவும் கண்ணீர், என் வீட்லேயே இருக்கவங்களுக்காகவும் கண்ணீர் வடிக்க மாட்டேன். அது தேவனுக்காக கொடுக்கணுன்ற ஒரு காரியத்தில் அவங்க கொடுத்தாங்க. அதை நான் இப்படி விரிச்சு, அங்கேருந்து ஒரு 10 பள்ளி வருது. அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் யூஸ் பண்ணி அது கந்தலாகி அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் போய் சைடெல்லாம் கிழிஞ்சு போய் அதை தூக்கி வீசிருக்குன்னு வச்சிருக்காங்க. அதை இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, தூக்கி வீசிருக்கு பதிலாக இவனுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லி அதை எடுத்துக்குங்கன்னு சொன்னாங்க. கண்ணீர் ஒரு சைடு வலிது. அந்த இடத்துல நான் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சா அந்த விசுவாசிக்கு கஷ்டமா இருக்கும், காயமா இருக்குன்றதுக்காக அந்த கிழிஞ்சு போன ஜமக்காலத்தை தூக்கி தோளில் வச்சுட்டு தூக்கிட்டு ப்ரேயர் சென்டருக்கு வந்துட்டு ப்ரேயர் சென்டருக்கு வெளியில் வாசலில் விரிச்சோடனே அவ்வளவு டஸ்ட்டு, அழுக்கு.
என்னுடைய மனைவி என்னோட இருந்த இன்னொரு சகோதரன், பாஸ்டர் குப்பையில போடுறது ஏன் பாஸ்டர் எடுத்து வந்தீங்க? அவங்க ஏதோ ஒரு சமயத்துல இதை கொடுக்கணும்னு அந்த இருதயத்தை நம்ம காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து தண்ணி ஊற்றி அந்த சர்ஃபெக்ஸ் எல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவி அதை காய வச்சுட்டு ப்ரேயர் சென்டர்லாம் க்ளீன் பண்ணி மாபுல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் நானே எல்லாம் செஞ்சுட்டு போயாச்சு. அடுத்த நாள் வரேன், காலையில் ஸ்பீக்கரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் தான் வருவேன் 5 மணிக்கு. அப்போ அந்த ஜமக்காலத்தை எடுத்து ஸ்டேஜில் போடல, அதை எடுத்து தரையில் ஒரு சைடில் மடித்து வச்சுட்டேன். ஏன் மடித்து வச்சேன்னா, தேவனுக்கு என்றைக்குமே பரிசுத்தமானதை, உகந்ததா, உயர்ந்ததாக கொடுக்கணும். கொஞ்சம் செய்தாலும் இவ்வளவு செஞ்சாலும் உயர்வானதாக செய்யணும். இது என்ன ஒரு ஊழியனா எனக்கு தெரியும். ஒருவேளை அவங்களுக்கு எதனால நான் ஒருவேளை எளிய ஊழியனா ரொம்ப சிம்பிளா ஊழியம் நடத்துறதுனால என்ன ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிட்டாங்களா, பிஞ்சதெல்லாம் எடுத்துட்டு போய் ஊழியம் பண்ணிக்கிட்டோன்னு நினைச்சாங்களான்னு தெரியல. இட்ஸ் ஓகே. ஆனால் நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இங்கே ஊழியத்தில் நான் ரொம்ப எளிமையா செஞ்சதுனால என்ன ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அன்னைக்கு ஜபத்துக்கு அவங்க வராங்க. ஜபத்துக்கு வந்தவங்க அங்க இருந்தவர்களிடத்திலையும் மேடையும் ஏறி அவர்கள் சாட்சி சொல்றாங்க. என்னன்னு, இந்த ஊழியத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆண்டவர் என்னிடத்துல ஏவிட்டே இருந்தனால எங்க வீட்டில் இருந்த ஜமக்காலத்தை நாங்கள் பயன்படுத்தாம வச்சு அந்த ஜமக்காலத்தை தேவனுக்காக நாங்கள் கொடுத்துருக்கிறோம் சொல்லி. நான் மேடையில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சாட்சி பகுதியில் வந்து இப்படி ஒரு சாட்சியை சொன்னாங்க. நான் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த ஊழியனுக்கு ஆண்டவரே அவர்கள் கொடுத்ததை குறித்து நீங்க அவர்கள் மீது கோபப்படாதீங்க, தயவு செஞ்சு கோபப்படாதீங்க, அறியாமையில செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு விட்டார். அதற்கு பிறகு தேவன் அந்த குடும்பத்துக்கு கொடுத்த அடி, அதை நான் சொல்ல விரும்புறேன். இந்த சாட்சியை நான் எதற்கு சொல்ல விரும்புறேன்னா, எதற்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிவ் நியூ. அது எதுவும் யாருமே உபயோகப்படுத்தாததா இருக்கணும், அது புதுசா இருக்கணும். நீ யூஸ் பண்ணி நீ மென்னு துப்புன அந்த எச்சை எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்காத. நீங்க யூஸ் பண்ணி கழிச்சு கட்டினதை ஆண்டவருக்கு கொடுக்காதீங்க. பாஸ்டர் எங்க வீட்டுல 4 சேர் சும்மா தான் இருக்கு பாஸ்டர், நீங்க வேணா எடுத்துட்டு போங்க. நோ 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 நோ. முடிஞ்சா ஒரு நல்ல சேரு புது சேர் வாங்கி கொடு, ஒளிய நீ யூஸ் பண்ணி வேஸ்டா எங்க போடணும்னு தெரியாததெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க. அதை செஞ்சது இல்லாம அவங்க வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் தேவனுக்காக இதை செய்தோம்.